வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா டெக்ஸ்ட் ஜாயின். சரிங்களா? இந்த டேட்டா செட் ஒண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, சிட்டி இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபுல் அட்ரஸ் இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் சேவ் பண்ணணும். சரிங்களா? இப்படி சேர்த்துறதுக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் எக்ஸல்ல யூஸ் பண்ணலாம். கான்கேட்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஈஸியா நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம். அதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க அத ஒண்ணு செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஜாயின யூஸ் பண்ணி இப்படி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஜாயின் பண்ணி எழுதலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஜாயின டைப் பண்றேன். இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷன பாருங்க. கான்கேட்டனேட்ஸ் இதுலயே கான்கேட்டனேட்ஸ்னு இருக்கு. கான்கேட்டனேட்ஸ் இஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் எ டிலிமிட்டர். அதாவது ஒரு டீலிமிட்டட இடையில குடுத்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணி தரும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இதோட சின்டாக்ஸ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட் என்னதான் வந்திருக்கு? டீலிமிட்டட். டீலிமிட்டர்னா எக்ஸல்ல கமா வேற ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா எக்ஸல்ல டீலிமிட்டர்னு சொல்லலாம். கமாயும் ஸ்பேஸையும் நம்ம வந்து டீலிமிட்டர்னு எக்ஸல்ல சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இதுல என்ன டீலிமிட்டர் கொடுக்க போறேன்னா, நம்ம டீலிமிட்டர் எப்பவுமே டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். சரிங்களா? இப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் ஸ்பேஸை வந்து டீலிமிட்டர் கொடுக்குறேன். சரிங்களா? டபுள் கோட்ஸுக்குள்ள ஸ்பேஸை வந்து டீலிமிட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இக்னோர் எம்டி, அதாவது எம்டி செல்லா இருந்தா அதை இக்னோர் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஒருவேளை எம்டி செல்லா இருந்தா இக்னோர் பண்ணணும்னா இக்னோர் கொடுங்க, இக்னோர் பண்ண வேண்டாம்னா ஃபால்ஸ் கொடுங்க. நமக்கு என்ன பண்ணிடணும்? எம்டி செல்ஸ்னா இக்னோர் பண்ணிக்கலாம். நான் ட்ரூவை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, ட்ரூ கொடுத்துக்கோங்க. சரியா? அடுத்த கமா கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஒன். எத்தனை டெக்ஸ்ட் வேணாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் எத்தனை டெக்ஸ்ட் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்க போறோம்னா, இதை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறோம். ஜான் கமா மில்லர். சரிங்களா? இதுல என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டீலிமிட்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸ்பேஸ், கமா இந்த மாதிரி டீலிமிட்டர்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதாவது டபுள் கோட்ஸ்க்கு அந்த டீலிமிட்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க அடுத்த சின்டெக்ஸ் என்னன்னா, இக்னோர் எம்டி செல்ஸா இல்லைன்னா இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமான்னு கேக்குது. உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும் இன்க்ளூட் கொடுங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா எக்ஸ்க்ளூட். நான் வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்தேன். இன்க்ளூட் பண்ண வேண்டாம், இக்னோர் பண்ண சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தது எல்லாமே டெக்ஸ்ட் தான். எத்தனை டெக்ஸ்ட்னாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஃபங்க்ஷன் எதை வச்சு தான் செப்பரேட் பண்ணோம்? இங்க கொடுக்குற டீலிமிட்டர் வச்சு தான் செப்பரேட் பண்ணும். சரிங்களா? இங்க என்ன டீலிமிட்டர் கொடுத்துருக்கோம்? ஸ்பேஸ் தான் கொடுக்கும். இந்த ஸ்பேஸை வச்சு தான் இதுக்கப்புறம் கொடுக்குற எத்தனை டெக்ஸ்டா இருந்தாலும் அந்த ஸ்பேஸை வச்சு தான் அது என்ன பண்ணும்னா செப்பரேட் பண்ணி காணிக்கும். இப்போ நான் வந்து பிராக்கெட் க்ளோஸ், நான் 2 டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 2 டெக்ஸ்ட்டையும் அந்த ஸ்பேஸை வச்சு தான் அது செப்பரேட் பண்ணி காணிக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்க, ஜானும் மில்லரும் சேர்ந்துட்டாங்க. பட் இடையில என்ன இருக்கு? ஒரு டீலிமிட்டர் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ்ங்கிற டீலிமிட்டர் கொடுத்ததுனால நமக்கு என்ன இருக்கு? இந்த 2 டெக்ஸ்டையுமே டீலிமிட்டர் ஸ்பேஸை வச்சு இது என்ன பண்ணிருக்குன்னா செப்பரேட் பண்ணிருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்த ஸ்பேஸுக்கு பதிலா நான் இப்போ கமா கொடுக்குறேங்க. இந்த கமாய் ஒரு டீலிமிட்டர் தான். நான் கமாய் கொடுக்குறேன். பாருங்க, இப்போ ஸ்பேஸ் போயிட்டு கமா வந்திருக்கு. இப்போ நான் வந்து அடுத்தது வந்து சிம்பிள் கொடுக்குறேனே. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜானட். இப்போ நம்ம இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன்னா, அடுத்ததும் ஒரு சென்னையும் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபோன் நம்பரையும் அடுத்த கமா கொடுத்து ஃபோன் நம்பரையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லா டெக்ஸ்ட்டுமே ஜாயின் ஆயிருக்கும். ஆனா வந்து இடையில எதை வச்சு ஜாயின் ஆயிருக்கும்? இந்த நம்ம அதாவது இந்த சிண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த டீலிமிட்டர் வச்சு தான் எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு ஜாயின் ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஜாயினோட யூஸ். நீங்க இதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஜாயினை இன்னும் நிறைய ஃபார்மாஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போ புரியதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் டெக்ஸ்ட் ஜாயின். இது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, போதும் நமக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஸ்பேஸை கொடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு ஜான் மில்லர். ஓகே ஓகேங்க, நமக்கு வந்து ஜான் மில்லர் கிடைச்சிருச்சு. இவ்வளோதாங்க. டெக்ஸ்ட் ஜாயின் ரொம்ப ஈஸி. நம்ம சேனல் நம்ம சொல்லி தந்தது பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வியூஸ் நிறைய போகுது. நம்ம வியூஸ் எல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு இன்னும் வீடியோஸ் போடணுங்கிற தோணம் வரும். சரி, ஓகே, எல்லாருக்கும் வந்து
ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.